தாலி கட்டி முடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகி போச்சு? இப்படி ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா அப்படி ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேணாமா? சரி, நாங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறோம். மாப்பிள்ள என்ன விளையாடுறீங்களா? பாலும்பழம் சாப்பிடணும், மறு வீடு அழைக்கணும், எவ்வளவு சம்பிரதாயம் இருக்கு. போறேங்கிறீங்களே, 6 மணிக்கு மேல போலாம். எது 6 மணிக்கு மேலயா? அது முடியாது. இது வரைக்கும் எங்க பரம்பரையில ஃபர்ஸ்ட் நைட்டே கொண்டாடின கிடையாது. மாப்பிள்ள அப்புறம் எப்படி நீங்க? ஃபர்ஸ்ட் பகல்னு சொல்ல வந்தேன் மாமா. ஃபர்ஸ்ட் பகலா? அது இது எப்படி? இது ஃபர்ஸ்ட் நைட்ல தானே எல்லாரும் தூங்குற நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி குழந்தை பிறந்தா குழந்தை தூங்கு மூஞ்சியாவே பிறக்கும்னு எங்க வம்சத்துல ஐதீகம். அதனால ஃபர்ஸ்ட் பகலாவே கொண்டாடுறோம். யார்டா விடுறீங்க? நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே கொண்டாடினா கூட ஏன்டா இப்படி எல்லாரும் இருட்டா போறீங்க? புது மாப்பிள்ள சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? மாப்பிள்ள நீங்க மாலா கூட்டிட்டு கிளம்புங்க. என்னது குடும்பத்தோட மறைஞ்சிட்டாங்களே. நம்ம அரண்மனையில பரம்பரை கட்டில் ஒண்ணு இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடினா தான் அழகான ஆம்பளை புள்ள பிறக்கும். ஏன் தாத்தா, உங்க அப்பாவும் அதே கட்டில தான் முதலிரவு கொண்டாடினாரா? ஆமா. அதான் இவ்வளவு அழகான கண்ணோட நீங்க பிறந்திருக்கீங்க. மாப்பிள்ள டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமே. என்னங்க இது கழுத்துல கைய போட்டு தள்ளுற மாதிரி அனுப்புறீங்க? அது முதுகுல தான் வச்சேன், அப்படியே ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆச்சுன்னா கை கீழே தானே போகும், அது எப்படி மேல வந்துச்சு? பாய். இன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் முதலிரவு இல்ல டார்லிங், நம்ம வீட்லயும் நமக்கு முதலிரவு தான். முதலிரவில் மன்னர் உடையில் வருவதுதான் எங்கள் மரபு. யாரெங்கே? என்ன பாட்டி இது? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்காவது பொண்டாட்டிக்கு ஏற பால் சாப்பிடலாம்னா இன்னைக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு. இது சாதாரண பால் இல்ல, பின்ன மான் கொம்பு எடுத்து அரைச்சு கலந்த மஜா பால். ஆமாடா, இத குடிச்சீன்னா மான் மாறிய புல்ல தின்னு வாலாட்டுவன. 24 மணி நேரத்துக்கு உடம்புல முறுக்கு குறையவே குறையாது. இத ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? கொடுங்க. இவரு இத தினமும் சாப்பிடறதுனாலதான் நான் ஆனந்தமா இருக்கேன். மான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வாங்க வாங்க. எங்க ஐயோ, ஏன் இப்படி நடக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? மான் கொம்புன்னாங்க, மஜான்னாங்க, மார்கண்ணு கிழவே ஓவர் டோஸ் கொடுத்துட்டான் போல இருக்கு. ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எழுந்துறீங்க. என்ன ஃப்ளைஓவர் மாதிரி ஆயிட்டீங்க? என்ன பார்த்தா ஃப்ளைஓவர் மாதிரி ஆடி தெரியுது. கீழே பாத்தியா சப்வே போகுது. ஏதாவது ஒரு மினிஸ்டர் வச்சு ஓபன் பண்ணிக்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அவ்வளவுதானா? எவன் சொன்னான்? மான் கொம்பென்ன யானை கொம்பே வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஆஹா, மான் கொம்போட குரங்கு வாழையை மிக்ஸ் பண்ணிருக்கானுங்க போல தெரியுதே. அதே எஃபெக்ட் காட்டுதடா. அபி அபிராமி, என் குடும்பத்துக்காக இத்தனை நாள் பொறுமையா இருந்தியே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பேசவே மாட்டேங்கிற? என்னவோ தெரியலங்க, ஏன்? ரொம்ப வெக்கமா இருக்கு. அட என்னங்கடி வெக்கம்? லைட் ஆன் ஆஃப் பண்ணுமா? ஐயோ, அதுக்கு சொல்லலங்க. அப்புறம் வேற எதுக்குங்கோ? கஜினி முகமது கிபி 997ஆம் ஆண்டு கஜினி முகமது இந்தியா மீது தீராத வெளிய பிடிக்கிற, அதனால நமக்கு ஒண்ணும் டிஸ்டர்ப் இல்ல. நீ வா பி. 1001ஆம் ஆண்டு ஜெயபால் ராணாவுடன் மோதினார். இதில் தோல்வி அடைந்தார். கஜினி முகமது தாண்ட மாட்டேங்கிறா, என்னையே டிஸ்டர்ப் பண்றா. அங்கும் தோல்வி அடைந்தார். கஜினி முகமது 16 முறை இந்தியா மீது படையெடுத்து 16 முறையும் தோல்வி அடைந்தார். கஜினி முகமது படையெடுத்தது புது விஷயமா? அத நடுஜாமத்துல படிச்சிட்டு இருக்கியே, போய் படு, காலையில எந்திரிச்சு படிக்கலாம். அண்ணே பரீட்சை வருதுண்ணே. யாருக்கு தாண்டா பரீட்சை இல்ல? எனக்கும் தான் பரீட்சை. இப்ப கண்ணு முழிச்சினா பரீட்சை நேரத்துல தூக்கம் வரும். படு படு. அண்ணே பாத்ரூம் போயிட்டு வந்து படிக்கிறேன். டேய், இந்த பார், பாத்ரூம் போயிட்டு வந்து படுக்கணும், படிக்கலாம் கூடாது. ஐயோ, இந்த நேரத்துல மாதவா. அப்பா, யாரு காலிங் பில் அடிக்கிற பாரு. அப்பா நீங்க. சரி, நான் போறேன்.
மடி மடி என்னமாச்சு என்னாச்சு ஏய் மாலா ஏய் மாலா என்னாச்சு என் ராசாத்தி ஏன் அழல? என்னாச்சு என்ன ஆச்சு? என்னம்மா என்னாச்சுன்னு சொல்ல அண்ணா என்ன நம்மள நல்லா ஏமாந்துட்டோம்னா என்ன சொல்ற நீ நினைச்ச மாதிரி அந்த ஆள் நல்ல மனுஷன் இல்ல பயங்கரமான குடிக்காரன் ஐயோ சாயந்தரம் 6 மணிக்கு மேல தண்ணி அடிக்காம அவரால இருக்க தண்ணி? முடியாதான் நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொன்னேன் அந்த ஆளு மூஞ்சி சரியில்லைன்னு நீங்க யாராச்சும் கேட்டீங்களா? டேய் மாதவா, நாம பாக்கும்போது நெத்தியில பட்டை அடிச்சிட்டு பக்திமான் மாதிரி இருந்தானே, சாயந்தரம் இந்த பட்டை அடிப்பான்னு தெரியாம போச்சே. டேய், என் பொண்ண கண்கலங்க வச்சுட்டல, பொண்ணை விட மாட்டேன்டா. மாதவா, இப்பவே போய் அவனை 2 ரவுண்ட் பாத்துருவோம். வா. அப்பா 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 நாளைக்கு போலாம்ப்பா அப்பா இப்பவே போறோம். குடிகாரப்பா கையில கத்தி கத்தி வச்சிருந்தானா என்ன பண்ணுவீங்க அது காலம்பர போலாம். ஆமா அம்மாடி மாலா ஒன்னும் அழாத எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்குவோம் போய் படுப்போம் போ என் வாழ்க்கையே போச்சு எனக்கு எப்படின்னா தூக்கம் வரும் நீ அழாதம்மா, அழாத. நீ ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா அண்ணி பயந்துருவா. இந்த பாருங்க, நீயும் அம்மாவும் அண்ணி கூட படுத்துங்க. போங்க. ஏய், என்னது? ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டா எனக்கு பயமா இருக்குடா. போய் படுத்துங்க. மாதவா, இங்க வா. விஷ்ணு காலையில பரீட்சை இருக்குன்னு சொன்ன போய் படிப்போ நீங்க தானே தூங்க சொன்னீங்க ஆமா அப்ப சொன்னேன் இப்ப போய் படிப்போ நோயன் பேசி கஜினி முகமது இந்தியா மீது 16 முறை படையெடுத்து தோல்வி அடைந்தார் வேற ஏதாவது பண்றான் தோல்வி தோல்வி டேய் மாப்ள, குடியார பயல. அப்பா என்னாச்சு விளக்கு வச்ச நேரத்துல பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டானே. படுங்கப்பா நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் படுங்க என் மனசுக்கு படுங்கப்பா இவரு வேற பொண்ணு என்னம்மா என்ன மடி இது ராத்திரி ஃபுல்லா அழுதது போதாதா ஏந்திரு ஏந்திரு வா வா என் கூட இங்க பாரு உன்னை சுத்தி இத்தனை பேர் இருக்கோம்ல விட்டுருவோமா இப்பவே அந்த பையன் வீட்டுக்கு போய் 2ல 1 கேக்குறேன் அவளை கூட்டிட்டு போய் தலையை வாரி விட்டு சாப்பிட வைங்க ஓ மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன் அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன் தார் ஆயிருப்போமே மாமா அத்தை மாமா என்ன மாமா செய்யற தப்பையும் செஞ்சுட்டு மாமா ஓமான்னு. ஏன் மாப்ள உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோம்? பக்திமா நல்லவரு, என் குழந்தைய நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இப்படி வந்த அன்னைக்கு கண்கலங்க வச்சுட்டீங்களே. அண்ணா உங்களை விட நான் வயசுல சின்னவ புத்தி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க மாலா எவ்வளவு ஆசையோட உங்க வீட்டுக்கு வந்திருப்பா இப்படி பண்ணிட்டீங்களே நீ சும்மா இருமா. இந்த மாதிரி நீ செஞ்ச காரியத்துக்கு என் பையன் மட்டும் வீட்டுல இருந்திருந்தா அவனுக்கு இருந்த கோபத்துக்கு உன்னை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருப்பான். 4 மிதி எதுக்கு அவர் 1 மிதி மிச்சா 10 அது நீ சும்மா இரு. கதவை சாத்து. ஆமா பையனுக்கு போன் இங்க பண்ணு. பாருங்க நீங்க 4 பேர் நான் ஒத்த ஆளு நல்லவன் பேர் இருக்க 4 ஆகும் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதீங்க எதா இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு முடிவெடுங்க இத புடிங்க என்னது இது என்கிட்டயே கேக்குறியா? சீட்டு கட்டு. பிளாஸ்டிக் கட்டு மாமா கிளியாம விளையாடலாம் மாப்ள, கொஞ்சம் இருக்க அத்தை இப்ப இருந்து நீங்க எனக்கு அத்தை கிடையாது மாப்ள என்ன? அத்தை என்ன டிஸ்டன்ஸ் அதிகமாகுது மாமா இன்னில இருந்து இவங்க எனக்கு அக்கா ஓ அது சரி. அக்கா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு உங்களுக்காக துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணி பிரசாதம் கொண்டாந்துருக்கேன் இந்தாங்க சாப்பிடுங்க தங்கச்சி நீ என் கூட பிறந்தா தான் என் தங்கச்சின்னு இல்லம்மா நீ கூட பிறக்காட்டாலும் என்னுடைய ரத்தம் உன் கல்யாணத்துக்கு நான் ஒண்ணுமே செய்யலப்பா
உனக்காக ஸ்வீட் வேண்டு வந்திருக்கம்மா. இதை பிடிமா வாங்கிக்கம்மா. இந்தம்மா என் சின்ன மச்சனுக்கு இந்த பேனா கொடு. மாமா இப்ப கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு. இப்ப கேக்குறேன் என்ன நடந்தது? ஒரு லுச்சா பைய, ஒரு பொறுக்கி பைய, நீங்க இல்ல இன்னொரு ஆட்டோக்காரன் பிராந்திய சர்பத்துன்னு கொடுத்து பல்லு படாம குடிங்கன்னா நானும் பல்லு படாம அண்ணாக்க ஊத்திட்டேன். சரட்டுன்னு ஏறிச்சு மாமா ஒரு ஏறு. அடுத்த நிமிஷமே சின்ன பிள்ளைல எங்க ஆத்தா பேனை படுத்துற குடும்பம் என் கண்ணுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு மாமா. அப்படியே கோபத்துல வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன அலம்பல். அந்த நேரம் பார்த்து உங்க மகன் அங்கனக்குள்ள கிராஸ் பண்ணா. எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி நீங்க கையை ஆட்டும் போது கை தெரியாதனமா அவன் மேல பட்டுடுச்சு. கரெக்ட் மாமா. அவ்வளவுதானே? இதான் நடந்து. இதுக்கு தானே கோச் வந்துட்டாவ. கேளுங்க அவள. எங்க அவ? மாமா என்னம்மா அது? மாப்பிள்ள சொல்றதெல்லாம் பார்த்தா நியாயமா தெரியுது. நீ அவசரப்பட்டிய. என்ன அப்பா லோப்பா? தங்கமான மாப்பிளைய தப்பா சொல்லிட்டியம்மா. ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பாங்க. இல்லம்மா, அவர் நிறைய குடிப்பார் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாத, உங்க அப்பாவையே எடுத்துக்க. அவர் ஒரு கையில சீட்டு கட்டும் ஒரு கையில தாலி மாத்தான மணவரையில வந்து உட்கார்ந்தாரு. குடிப்பழக்கம் வேற இருந்துச்சு. ஒரு ட்ரீட்மெண்ட் ஒண்ணு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பெட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்குறேன். இந்த பாரு, அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு அவளுக்கும் சொல்லு. ட்ரீட்மெண்டா? என்ன ட்ரீட்மெண்ட் மாமா? அக்கா ஏதோ ட்ரீட்மெண்ட்னு சொன்னாங்களே, அது என்ன ட்ரீட்மெண்ட்? எனக்கு சொல்லுங்களேன். அங்க கேளு. அக்காட்டியா? உன் பொண்டாட்டிட்ட கேளுங்க. பொண்டாட்டியா? மாலக்குட்டி அத்தான். அத்தானா? வீட்டுக்கு போலாம் வாங்கத்தான். மாமா போங்க. மாலா